ரொம்ப நாள் கழிச்சு पंकज भैया पाकरें। ओ उधर कंपनी में आ रहा अच्छा माइलेज है। कौन सा इधर में डीजल डाल दिया कितना लीटर வண்டி கடியில இருந்து நெருப்பொறி வருது வெயிட் கம்மியா இருந்தாலும் ஓரளவுக்கு ஏறுது எப்பா வந்தாலும் லைன் கட்டி நின்றுட்டு தான் இருக்குது மூட்டைப்பாடி வண்டி ஓவர் பழுகுது ஒரே ஒரு 500 கொடுத்து பார்ப்போம் கரெக்டா போயிட்டு கொடுத்து பார்ப்போமா நல்லா ஏறிக்கிட்டு இருந்த வண்டியும் இந்த வண்டிங்களால அடங்கிடுச்சு மெதுவாக தான் இறங்கணும் டயருங்கெல்லாம் ஹீட்டா தான் இருக்கு ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு த சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க கம்பெனிக்கு வந்த கையோட உள்ளே எடுத்துன்னு போயிட்டாங்க இங்கே ஃபோன் அலோடு இல்லைன்ட்டாங்க உள்ளே போய் லோடு ஏற்றிக்கிட்டே வந்துட்டேன் ஏதோ வண்டி வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல சரி ரைட் மக்களே நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் பில்லு எப்போ தராங்கன்னு என்ன வந்து தூங்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து காலையில் 10:30 மணிக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு படுக்கலான்னு போனேன் படுத்தேன் லொட்டுன்னு தட்டி வா உள்ள போகணும் சீக்கிரம் எடுத்துட்டு போயிட்டாங்க எடுத்துட்டு போயிட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 5:30 மணி ஆகுது லோடை ஏற்றிட்டு வெளியே வந்துட்டேன் உள்ளே போய் பாயிண்ட்லையும் சரியாக தூங்க முடியல முன்னாடி ஒருத்தனும் பின்னாடி எடுக்கணும்னு சொல்லிட்டு உயிரை வாங்கி கொடுத்தாங்க ரைட் மக்களே ஒரு வழியே ஏற்றியாச்சு பில்லு கொடுத்தாங்கன்னா அங்கே கிளம்பலாம் நானும் நாக்பூர் போகிறோம் சரி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு வந்தேன் கடைசியில் அதுலேருந்து கையை கூட வைக்க விடல இந்த பாருங்க அப்படியே கிடக்குது மளிகை பொருள் பூண்டு எண்ணெய் மசாலா ஐட்டம் எல்லா மசாலா அப்புறம் துவரம்பருப்பு எல்லாமே இருக்கு அப்படியே கவரில் வாங்க அப்படியே இருக்கு அரிசி பாருங்க அரிசி 5 கிலோ பேக்கு காலையில் சாப்பிடவும் இல்லை ஒரு வேளை சாப்பாடு செய்யவும் விடலை சரி ரைட் பரவாயில்ல நம்மளுக்கு தேவை லோடு ஏற்றணும் லோடு ஏற்றிட்டு கொடுத்தாங்கன்னா அப்படிக்கா போய் கூட ஏன்னா ஒன்று பார்த்துக்கலாம் சரி ரைட் மக்களே புறப்படலாமா பில்லு கொடுத்துட்டாங்க பில்லு வாங்கிட்டு கிளம்பிட்டேன் கேட் அவுட் பண்ணி சென்னை பில்லு தான் கொடுத்துருக்காங்க அப்படியே இப்போ மேடு ஏறணும் பாருங்க அந்த வண்டி மெதுவாக ஏறிக்கிட்டு இருக்கு இன்னும் போக மேடு தான் ஃபுல்லாகவே இங்கேருந்து நாக்பூர் இன்னும் ஒரு 80 கிலோமீட்ரு அப்புறம் அங்கேருந்து அந்தாண்ட போக வேண்டியது தான் சென்னையை நோக்கி பயணம் நம்மளது வெயிட் பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கே வந்து 28 டன்னு அப்படின்னா எவ்வளோ 15 டன்னு லோடு வெயிட் கம்மியாக தான் ஏற்றிருக்காங்க அதனால தான் அந்த மேட்டில் இப்படி ஏறுது இல்லைன்னு வச்சிக்கலாம் அதோ போது பாருங்க முன்னாடி அப்படியே மெதுவா அந்த மாதிரி தான் நம்ம வண்டி ஏறும் எஸ் பெண்ட் மாரி நிறைய வளைஞ்சு ஏறும் இதோட பகல் வீடியோ வந்து போன வீடியோ லாஸ்ட்ல இருக்கும் பாருங்க நல்லா இருக்கும் எத்தனை வண்டி போறோன்னு பார்த்தா 2 வண்டி அதாவது நான் வரும்போதே சொல்லியிருப்பேன் போகும்போது இன்னொரு வண்டி முன்னாடி போயிடுச்சுன்னு அந்த வண்டியும் நானும் அந்த வண்டி பின்னாடி வருது அப்படியே ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஏறும்னு நினைக்கிறேன் அப்படியே மெதுவாக ஏறினா 10 நிமிஷம் நம்மளது ஓரளவு கொஞ்சம் நார்மலாக போகுதா கொஞ்சம் சீக்கிரம் ஏறிடலாம் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் ஏறிக்கிட்டு இருக்கு மேடு நேராக ஏறிச்சுனாலும் பிரச்சனை இல்லை வளைஞ்சு ஏறும்
பார்த்தீங்களா டாட்டா போறாரு பாருங்க. லைலாண்டு ஓகே டாட்டா போறாரு. டாட்டா பிக்கப் தான். நானும் ஏறுமா இதுக்கு மேலே போமான்னு பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். ஆனால் அது அப்படியே சாதாரணமாக போயிட்டு இருக்கேன் அந்த வண்டி. அவ்வளோதான் முக்குது. இன்னும் 2 பெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பகல் நேரத்தில் மேலே இருந்து கீழே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இப்போ ஒன்றுமே தெரியாது. கொஞ்சம் ரேஸ் ஆகுது. எனக்கு ஈர மாத்தம்னா அப்படியே அடைக்கிடும். ஏறு 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 ஏறு. யாரும் நல்லா வெயிட் வச்சு வச்சிருந்தாங்கன்னா அது போது பாருங்க. இந்த வண்டியோட மோசமா வந்திருக்கும் நம்ம வண்டி. ஏறு ஏறு ஏறு. இதோட முடியுது லாஸ்ட்டு. அந்த போர்டோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் டவுனு. ஆனால் டவுன் அந்த அளவுக்கு கிடையாது. ஏறி விட்டது. நாங்கள் பாருங்க அந்த வண்டியை காணோம். எவ்வளோ தூரம் ஓட்ட முடியும்னு தெரியல. ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன்னா வந்ததும் அப்படியே வந்து அர்ஜென்ட்டுனால அப்படியே ஓரளவுக்கு நார்மலாக வந்தாச்சு. காலையில் வந்தேன், உடனே உள்ளே கூப்பிட்டு லோடை ஏற்றி விட்டு சாயந்தரம் லோடை ஏற்றி வெளியே அனுப்பிச்சி இப்போ பில்லு கொடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க. சரியான ரெஸ்ட்டே இல்லை. திரும்ப சென்னைக்கும் ஓடியான்னுவாங்களான்னு தெரியல. என்ன பண்ண போகிறேன்னு இப்போதைக்கு எதுவும் சொல்லலை. இதுக்கு மேலே தான் ஆரம்பிப்பாங்க. நான் வேறு சமையல்லாம் பண்ணலாம். சரி எப்படியும் போனால் ஒரு நாளாவது நிற்குமான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். நீ வாங்கிட்டு வந்த பொருளை வாங்காதே இருந்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி வாங்கி போட்டது ஒரு நல்லது தான். இங்கே இல்லைனாலும் அர்ஜென்ட்டுன்ட்டாங்கன்னா போகிற வழியில் எதுவும் பண்ண விட முடியாது. பார்க்கலாம் எப்படி சுச்சுவேஷன் கிடைக்குதுன்னு. மக்களே இதுமாதிரி நைட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாமா இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு காலிலேருந்து கண்டினியூ பண்ணுவா? ஏன்னா எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது. வண்டி எவ்வளோ தூரம் ஓடுன்னு தெரியல. சரி பார்க்கலாம் வாங்க. நாக்பூர் 75 கிலோமீட்டரு. கொண்டாளின்ற ஊரை தாண்டி போயிட்டு இருக்கேன். அந்த ஊருக்கு சந்தைக்கு வந்து போவோம் நாங்கள் எப்பனாவது. அதாவது பஜார்கான் சந்தை இல்லை, இந்த ஊர் சந்தைக்கு அங்கே தான் போயிட்டுருக்கேன். இப்போ வந்து ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு ஆக்சிலேட்டர் பெடலில் காலையே வைக்க தேவையில்ல. வண்டி மாட்டு போய்கிட்டே இருக்கும். பிரேக் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் ஸ்பீடு. பங்க்கில் டீசல் போடுறதுக்கு வந்து முன்னாடி பாரத் பங்கில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஹெச்பி பங்குக்கு மாறியிருக்காங்களாம். இந்த பங்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14 மைல் டோல்கேட்டுக்கு முன்னாடி இருக்குது. சொல்ல கேட்காத நாக்பூருக்கு அனுப்பிச்சி விட்டாங்களா? டீசல் எவ்வளோ பிடிக்குதுன்னு பார்ப்போம். இருக்குது பழைய பங்கு. கரெக்டாக தான் இருந்தது. ஏன் மாத்தினாங்கன்னு தெரியலையே. ஒரு வேளை அங்கேயும் ஹெச்பியில் போடுறோம் இங்கேயும் ஹெச்பியில் போடலான்ட்டு மாற்றிட்டாங்களோ? இருக்குமோ, ஒரு வேளை இருக்குமோ. ஒரு
இந்த பாலத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம்னா பங்கு வந்துடும். இது வந்தாச்சு ஹெச்பி பங்க். ரொம்ப நாள் கழிச்சு பங்கஜ் பையாவை பார்க்குறேன். डीजल डाल दिया पंकज? डीजल डीजल हाँ डालो. எவ்வளோ பிடிக்குதுன்னு பார்க்கலாம். 266 லிட்ரு. நம்ம வண்டி 266 போட்டுச்சா. இங்கே டாட்டா 12 வீல் அண்ணனோட வண்டி ஓடிட்டுருக்கு. எவ்வளோ போடுது பார்க்கலாம். 243. இப்போ உங்களதும் கொஞ்சம் மைலேஜ் कमी தான். पंकज वो उधर कंपनी में आ रहा अच्छा माइलेज है. कौन सा इधर में डीजल डाल दिया? कितना लीटर? कौन सा? अभी ये कंपनी है ना उधर. हाँ वापस रिटर्न आता है डीजल फुल करेगा. हाँ फर्स्ट गाड़ी आए आई नहीं है वो पहले पहले आ रहा. हाँ हाँ कितना? 230. हाँ மக்களே நான் தான் மாற்றி சொல்லிட்டேன் போல. 220 230 லிட்டர் பிடிக்குமா. கரெக்டான மைலேஜ் இருக்கிற வண்டியா இருந்ததுன்னா நம்மளுது 266 பிடிச்சுதா. அதுல வந்து ஏன் 266ன்னு கேட்டோம்னா இதுல என் சைட்ல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வண்டி டேங்க் டீசல் டேங்க் இந்த பக்கம் சாஞ்சா மாதிரி இருந்தது, அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா மூடிக்கிட்ட வெளியே வந்துச்சு. இதுக்கு மேல ஓனர் வந்து திட்டுவாரு, இவ்வளவுதான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். நான் போடுறேன்னா இல்ல இல்ல எங்க ஓனர் அதுதான் போட சொல்லியிருக்காரு, கம்பெனி வண்டிக்கு அவ்வளவுதான் போடும் அப்படின்ட்டான். இல்லைன்னா இன்னும் ஒரு 20 லிட்டர் குடிச்சிருக்கும். அந்த வண்டி வந்து பரவாயில்ல, அது நார்மல் டீசல் தான், ஒன்றும் அந்த அளவுக்கு அதிகமாக வரல. ஒரு வண்டிக்கு வண்டி எதனா மாறுன்னு வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 20 லிட்டர் சேர்த்தா கூட 280 லிட்டர். வந்தது எம்டி தானே. இப்ப இந்த லோடுக்கு தான் பார்ப்போம் சென்னை போகுமான்னு. இது கொஞ்சம் வெயிட் கம்மி தான், அதனால போகும்னு சொல்லலாம். அவன் இடத்துக்கு எவ்வளோ தூரம் திருப்பத்தாரு. சென்னையில் டீசல் போட்டதுலேருந்து மொத்தமாக 1302 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அதுக்கு 266ன்னு போட்டால் 4.8 காட்டுது. ஆனால் இன்னும் ஒரு 20 லிட்டர் சேர்த்து போட்டோன்னா எவ்வளோ காட்டுதுன்னு பார்ப்போமா? 4.5. எனக்கு தெரியும் கண்டிப்பாக போட்டிருந்தா இன்னும் ஒரு 20 லிட்டர் போட்டுருக்கலாம். அதுக்கு மேலே போடக்கூடாதுன்ட்டான். 260 தான், அதுக்கு மேலெல்லாம் போடக்கூடாதுன்னு ஓனர் சொல்லியிருக்காரு எந்த வண்டிக்கும் அப்படின்ட்டான். இல்லைன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு 20 லிட்டர் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஆனால் 4.5 அந்த கணக்கு தான் வருது. எம்டி ஓரளவுக்கு வருது இன்னும் கூட வச்சுங்க. லோடில் தான் வித்தியாசம் மாறிடும், அப்படியே ஆப்போசிட்டில் மாறிடும். இதில் அப்படி போய் திரும்பி யூட்டனை போட்டு வரணும். இது 15 டன்னுன்றதால வெயிட்டு, அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். இதுவே வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா சுத்தமாக டவுட்டு தான். பங்கஜ் தான் அங்கே டீசலுக்கு இன்சார்ஜ். நான் சொன்ன மாதிரி 220 லிட்ரு அப்படி கணக்கு பண்ணாலும் நம்மளுக்கு 46 லிட்ரு ஜாஸ்தி. 46ன்றது அந்த 6 விட்டுருக்கோம், 40 லிட்டரு கூட வச்சிங்களேன், ஜாஸ்தி தானே. இது வந்து எம்டி வண்டிக்கு வந்த டிஃப்ரெண்ட்டு, லோடு வண்டிக்கு வேற மாதிரி தான்.
மொத்தமா வந்து போறதுக்கு எவ்வளோ டீசல் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது. அப்படியே வந்துட்டேன், ஜாம் பக்கமாக வந்துட்டேன். அப்படியே போயிட்டு ரைட்டு எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், ஒரு 4-5 கிலோமீட்டர் வரும். அது கிரைனா சிமெண்ட் கலவை ஹைட்டாக கொடுக்குமா அந்த வண்டி ரோட்டில் நிற்குது. பிரேக் டவுனும் வந்தாச்சு. ஹைதராபாத் லெஃப்ட்டு, சாரி ரைட்டு. ஸ்ட்ரைட்டாக போனால் சத்ராபூர். இந்த இடத்துல ரைட்டு எடுக்கணும். அது இந்த வண்டி கடியிலேருந்து நெருப்பொறி வருது. ஏதோ வெல்டிங் வைக்கிறாங்களா? நான் கூட என்னடா டக்குன்னு இந்த வண்டி கடியிலேருந்து நெருப்பொறி போட்டுதுன்னு பார்க்குறேன். கரைஞ்சி மேடு வந்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஏறிக்கிட்டு இருக்கேன். மேடு எங்கிட்டு அடங்குதுன்னு பார்ப்போம். வெயிட்டு கம்மியாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஏறுது. ஏறிச்சு. டன்னேஜ் எடுத்து இந்த ஏறி இருக்காது, கிணறு இருக்கும். பனி வருது பாருங்க, அப்படியே வெள்ளை வெள்ளையா திட்டா இருக்கா. லைட்டா குளிர்தானா இந்த பனியால. டைம் 4 மணி ஆகுது. பாடுற கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை இருக்கும் தூரம். இந்த இடத்துல அதிகமா இருக்கு. இங்கே நிப்பாட்டோமா கொஞ்ச நேரம். குட் மார்னிங் மக்களே. டைம் 9 மணி ஆகுது. கிளம்பலாமா அங்கேருந்து? இன்னும் கொஞ்சம் தூரத்தில் மகாராஷ்டிரா பார்டர் வந்துடும். இன்னமும் டயர்டாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா போனது அர்ஜென்ட்டாக, அங்கேயும் போனவுடனே ஏற்றி விட்டு அனுப்பிச்சி விட்டாங்களா. இதுக்கே ஏஞ்சிருக்க முடியல. அவர் தான் ஏற்றி விட்டார், இல்லைன்னா நான் மண்ணு தூங்கிட்டு தான் வந்திருப்பேன். ஆனால் எங்கள் ஆளுங்க இன்னும் இப்போ வரைக்கும் அர்ஜென்ட்டாக வான்னு சொல்லலை. அது வரைக்கும் பரவாயில்ல, பார்ப்போம். எப்போ திடீர்னு சொல்லுவாங்கன்னே தெரியாது. அப்போ தான் சொல்லுவாங்க, என்னம்மா இன்னுமா எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு.
மகாராஷ்டிரா பார்டர்ல எவ்வளோ வாங்குற மாட்டோம் வாங்க போறான்னு தெரியல. பாப்போம், 500 ரூபா கொடுத்து பார்ப்போம், இல்லைன்னா 700 அவனோட வார்த்தை காப்பி வார்த்தைய அவன் கேட்குற காசு கொடுக்கலன்னா உடனே போய் ஃபைல் எடுத்துனுவா, கேஸ் போட்டு. ஆனா அந்த கேஸ் போடுறதுலேயும் ஃப்ராடு வேலை தான். அந்த கேஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு போய் சேராது. ஆன்லைன்ல போட்டுக்காரா போடவே மாட்டான். எப்படி தெரியுமா போடுவான்? சிலிப் கையால எழுதி தர வேணும், அதான் கேஸ் எழுதுவான். அந்த சும்மா நோட்டை வச்சுக்கிட்டு போட்டு ஏதோ எழுதி கொடுத்து காசு வாங்கி பாயிண்ட் போட்டு வச்சு அதிகமா நீ ஆன்லைன்ல போட்டுக்கா, நான் ஆன்லைன்ல கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, போடவே மாட்டான். கேஸ் கூட போடல. திருட்டு போடுறதா இருக்காங்க. ஆந்திரா கொஞ்ச நாள் எடுத்துட்டாங்க, கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி. தெலுங்கானாவும் எடுத்துட்டாங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எடுத்துட்டு எல்லாம் வயல வந்து நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ வந்து எடுக்கல, ஆனா அதிகமா ஆயிட்டுக்கா நம்ம ஊர் மாதிரி. எனக்கு இருக்கிற டயர்டுக்கு இப்போ விட்டா நான் சாயந்தரத்துக்கு மேலே வண்டி எடுத்துட்டு வரேன்னுட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு இருக்கு. நைட்டு எப்படியாவது இந்த மகாராஷ்டிரா பார்டரை தாண்டிடலான்னு பார்த்தா முடியல. ஏன்னா இங்கே பக்கத்தில் ஏற்றிருந்தா பரவாயில்ல. நம்ம அங்கேருந்து நாக்பூர்லேருந்து 80 கிலோமீட்டர் போயிட்டு வந்தோம் இல்லையா, அதுவே கொஞ்சம் ஓட்டத்து டயர்டாக தான் இருக்குது. ஏன்னா மேடு ஃபுல்லாக அப் அண்ட் ஹில்ஸ் மாதிரி ஏறி ஏறி இறங்கும். வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால நல்லா ஜம்முன்னு வந்துருச்சு. இல்லைன்னா திணறிட்டு தான் வந்திருக்கும். ஆனால் அங்கங்கே சின்ன சின்னதாக பாலம் ஒர்க்கு அது இதுன்னு முன்னைய விட இப்போ கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க போல. இது எதுக்கு சிமெண்ட் தர போட்டு எக்ஸ்ட்ரா இது பண்ணிட்டு இருக்காங்க? டோல்கேட்டு தான். ஆமாம், டோல்கேட்டு கட்டுறாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா டோல்கேட்டா இல்லை அந்த பாண்டவோட டோல்கேட்டை இங்கே மாற்ற போகிறாங்களா தெரியல. டோல்கேட்டு கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் 10 டோல்கேட்டு கட்டுங்க, வசூல் பண்ணிட்டு போங்க. மகாராஷ்டிரா பாட்டு போனாலும் அதிகமாக எப்பயுமே நைட் டைம்ல தான் பாஸ் பண்ணுவோம். பகல் டைம்ல போனா கொஞ்சம் வண்டி லைனா போனாலும் போவோம், நமக்கு ஃப்ரீயா இருக்கும், வாய்ப்பு இருக்கு. நைட் டைம்ல வண்டி அதிகமா பாஸ் ஆகுறதுனால அப்படியே டிராஃபிக் சுற்றி நிற்கும். வந்துட்டோம் பக்கமா. ரோடு தான், ஆனா பொக்க யாரு இதப்பா. எங்கன்னா மேடு கீடு ஏறி வரும்போது தான் இந்த மாதிரி அவனாவத்த நிப்பாட்டி வச்சுப்பான். ஏன்னா போனோம் எங்க வந்து நிப்பாட்டி வச்சுறாங்க. எதனா வேலையா இருந்தாலும் நிப்பாட போகணும். சும்மா ஆனாலே எந்த இடம்னு இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. ரோடா இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, அப்படியே நிப்பாட்டிக்குது. நம்மளாம் ரோட்டை விட்டு கீழே இறங்கி நிப்பாட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் உள்ள போனா நல்லா இருக்கும்னு யோசிப்போம். அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அடிலாபாத் 26, ஹைதராபாத் 331 கிலோமீட்டர் வந்தாச்சு. மகாராஷ்டிரா பார்டர். வண்டிங்க எந்த அளவுக்கு நிற்குது. இந்த வேமெண்ட்டில் 2-3 லைன் விட்டானா வண்டி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். எப்பா வந்தாலும் லைன் கட்டி நின்றுட்டு தான் இருக்குது. ரெண்டு வேமெண்ட்டு. சரி, ஏதோ ஒன்றுல போ. அந்த மாதிரி போய் குறுக்கால லைனா போயிட்டு இருக்கிற வண்டியை கெடுத்து விடுவாங்க நிறைய பேருக்கு. சும்மா செக் பண்ணிட்டு போப்பான்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இடைக்கு வேமெண்ட்ல காசு பாஸ்டாக்ல எடுத்துப்பாங்க. என்னடா போனா அந்த திருட 500, 600, 700 அதுக்கு தகுந்த மாதிரி குடிக்கணும் விட்டுருவான். இதுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் லைன்ல நின்று போனோம்.
ஏன் ஆனால் போய் குறுக்கால போய் நின்றுங்கன்னா தான் தலைவலியாக இருக்கும். இல்லை ஒரு சில வண்டி வந்து வேமண்ட்டில் ரொம்ப நேரம் நிற்கும். எந்த லைன் மூவ் ஆகலையோ அந்த லைன் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சீக்கிரம் அந்தாண்டியே போக முடியாது. ஒரு வண்டி தான் ஃபாஸ்டாக்ல தான் ஸ்கேன் ஆகுது. அது போட்ட ஒரு டோக்கன் எடுத்து கொடுக்கறதுக்கு அவ்வளோ நேரம். இதில் ஆர்டிஓ செக் போஸ்ட்ல சொல்லியே கொடுப்பாங்க, நீ வந்து சீக்கிரம் டோக்கனை கொடுக்காத அப்படின்னு. ஏன்னா சீக்கிரம் டோக்கனை கொடுத்தா என்ன தெரியுமா ஆகும், மொத்த வண்டியை போய் அங்கே போய் நின்றோம். அவனுக்கு எந்த வண்டி காசு கொடுத்துட்டு போகுது, எந்த வண்டி அப்படியே யூட்டர்ன் போடுறதுன்னு தெரியாது. ஆனால் 2-3 ஆள் போட்டு வச்சிருப்பான். அதனாலே சொல்லிட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக கொடு, அதாவது அங்கே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவனுக்கு டோக்கன் கொடுப்பாங்க. நவுத்துங்க எவ்வளோ தாரம் வேலைனா வந்து நிற்கிது பாருங்க. இதுவே நைட் நேரமாக இருந்தால் எல்லாம் ஏறி வந்து எல்லாம் குறுக்கால வந்து நின்றுப்பாங்க. மூட்டைப்பாடி வண்டி ஓவர் பழுகுது. ஃபைலெல்லாம் வாங்கி செக் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ ஆக போகிறான்னு தெரியல. எவ்வளோ நேரமாப்பா நிற்குது. சே நீ வேற எங்கடா வண்டி ஓட்டி வேற இறங்கி போற? நமக்குன்னே வராங்களா நம்ம கேட்டப்பா. காசு வேற எடுத்து வச்சிருக்கேன். ஒரே ஒரு 500 ரூபாய் கொடுத்து பார்ப்போம். கரெக்டா வாங்கிட்டு விட்டாங்கன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா 700 ரூபாய் கேட்பான். 100 ரூபாய்க்கு எடுத்து வச்சிருக்கேன். எவ்வளோ பிடிக்கிட்டு வர போறான்னு தெரியல. எவ்வளோ நேரம் கழிச்சு விடுறாங்க. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆகி போச்சு. 218 ரூபா 218 ரூபா ஃபாஸ்டாக்ல எடுத்துக்கிறாங்க. அப்போ இதுக்கு மேல அப்படியே போனை கையில வச்சிருந்தா சொல்ல போயிட்டு கொடுத்து பார்ப்போமா. கரெக்டா வண்டி எங்க பார்த்தோமா, வண்டியை பார்த்துட்டான் ஆளு. ₹500 கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு டிக்கு மார்க் இருக்குல்ல, அதுல ஒரு டிக்கு போட்டு கொடுத்துட்டான் ஆளு. அடுத்து வண்டி இந்த பக்கம் ஒருத்தன் திட்டி வச்சிருந்தானா, சரி தெரியாதுன்னு பார்த்தா கடைசியில எடுத்துக்கிறான் ஆளு. உள்ள போய் வரதுக்குள்ள எட்டி பார்த்தா வண்டி 14 700. வேற வழி இல்லை, 500 ரூபா வாங்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த வண்டி இல்லாத இருந்ததுன்னு வச்சுக்கேன் எடுத்துட்டு வந்துட்டு வெளியே வந்தா திரும்ப கூட்டு இது பண்ணிட்டான். நீ காசு கொடுக்காத போயிடுவேன். நிக்கிறான் இதுல ஒரு டிக்கு தான் இருந்ததுன்னு வச்சுக்கேன். அடுத்து இவன் வந்து ஒரு சில நேரம் கண்டுக்க மாட்டாங்களா, ஒரு சில நேரம் ஒரு டிக்கு தான் இருக்குது. நீ 500 ரூபா சொன்னப்போ போய் 200 ரூபா கொடுத்துட்டு வா அப்படின்னு. என்ன பண்றது, எப்படியோ கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டி வந்து கத்தில இப்படிதான் கொடுத்துட்டு போட்டாங்க. அவ்வளோதான் மக்களே, பாய் பாய் மகாராஷ்டிரா. திரும்ப எப்படாவது சந்திக்கலாம். ஒரு நல்ல ஒரு 4-5 நாளாவது இருக்கிற மாதிரி. தெலுங்கானா என்ட்ரன்ஸ் ஆக போகிற மக்களே. வரங்க ஆடு.
வந்தாச்சு. வெல்கம் டு தெலுங்கானா. போர்டு கொஞ்சம் மங்கலாக இருக்குது, பெயிண்டிங் விட்டு போய். தெலுங்கானா ரோடு கொஞ்சம் நல்லா இருக்குமே, ஏன் அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க? பொக்கையா டேமேஜாக இருக்குது. அதை சுரண்டி வச்சிருக்காங்க, எப்போ போடுவாங்கன்னு தெரியல. டைம் 12 மணி ஆக போகுது, வெயில் புழக்க காட்டுது. அடிலாபாத் ஆர்டிஓ செக் போஸ்ட், தெலுங்கானா பார்டர் ஒரு வழியா முடிவுக்கு வந்து விட்டது. இதோ எவ்வளோ இடம் வழிப்பறி மாதிரி. பார்டர்லாம் நிம்மதியாக பாஸ் பண்ணா அந்த மாதிரி தான் இருக்கு. பார்டர்லாம் இருக்கும் போது எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு வண்டி கொடுத்தாங்க போயிடுச்சுன்னா உடனே கார் முன்னாடி போகும். போய் எப்படியும் அடிலாபாத் ஊருக்குள்ள போற என்ட்ரன்ஸ் கூட போய் பிடிச்சி விடும். முடிச்சுட்டு அந்த வண்டியை கையில் வாங்கிட்டு வண்டி எடுத்து திரும்ப வச்சு ஒரு வழி பண்ணி காசு என்ன ஒன்று. இப்போ எல்லாமே கொஞ்சம் எடுத்து பண்ணாங்களா, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. அப்படி இருக்கும் இந்த ரோட்டில் வந்து கார் வச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து வழக்கம் போல இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். லெஃப்டில் உள்ள போனால் அடிலாபாத் ஊருக்குள்ளே போயிடும். காடு ஏறிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோதான் ஜோராக வந்து ஏற்றினாலும் ஏறு வாங்குது, வெயிட் கம்மியாகவே இருந்தாலும். ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். ஐயோ, நிறைய இடத்துல ரோடை இந்த மாதிரி தான் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் மேடு மலைகள் ஏறி இறங்கிட்டு இருக்கோம். ஏறு ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு இருக்கோம். அவ்வளோதான், நல்லா ஏறிக்கிட்டு இருந்த வண்டியும் இந்த வண்டிங்களால அடங்கிடுச்சு. எப்படியோ ஏற்றின்னு வந்தேன். கொஞ்சம் பிகினிங்லேயே வந்து ஸ்டாப் பண்ணி விட்டாங்க. மக்களே, இந்த வாய்க்காலுக்கு நடுவில் போகிறோம். எனக்கு பின்னாடி வந்த டாடா வண்டி சைடு எடுத்து போகுது முன்னாடி. ரோடு வேற கொஞ்சம் தோண்டி வச்சிருக்காங்களா, ரோடு நல்லா இருந்தால் கூட கொஞ்சம் போகும். இதில் பள்ளமேட்டுக்கு அப்படியே குச்சி அப்படியே வண்டி இன்னும் 2 ஸ்லோ ஆகிடும். இதெல்லாம் அப்பப்போ மழை டைமில் பாறை சரியும். ஓரளவுக்கு நார்மலாவது ஏறி வந்துட்டு இருந்தேன். இந்த 2 வண்டியில் எந்த வண்டி போவோம்?
ரைட் சைடில் போகிறது பாரத் பென்ஸு, லெஃப்ட் சைடில் போகிறது டாட்டா. டாட்டா தான் கொஞ்சம் போயின்னு இருக்குது. ஏடா அந்த வண்டி போகலையா இது போகுது அப்படின்னு கணக்கு போடக்கூடாது. ஏன்னா ரோடு வித்தியாசம் இருக்குல்ல. நம்மளதே நேரம் நல்ல ரோடா இருந்ததுன்னா நம்மளே நேரம் அங்கே பாதி கூட ஏறி இருக்க மாட்டோம். நான் இந்த வெயிலில் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். மரத்து நேரெல்லாம் கிடைக்குமான்னு பார்த்தா சந்தேகமா இருக்கு. இந்த டைரக்ஷன் போற டைரக்ஷன் பார்த்தா எதிர் வெயில் தான். இப்பவே பாதி கேபின் உள்ளார வரைக்கும் வெயில் அடிக்குது. மரத்து நேல். ஆனா இந்த மாதிரி நிப்பாட்டுறது இந்த ரோட்ல ஆபத்து. வண்டி ரோட்டை விட்டு கீழே போயின்னு ஒரு 5 அடியாவது போய் நிர்மல் 52 கிலோமீட்டர் இருக்குதா? நல்ல இறக்கம். மெதுவாக தான் இறங்கணும். இருந்து பார்த்தாலே கீழே ரோடு தெரியல. மெதுவாக தான் இறங்கணும். அதுக்கு தான் இவ்வளோ இது. விட்டனா வண்டி இறங்கிடும். ஏன்னு அதுவும் ஸ்ட்ரைட்டாக வேற இறங்குதா? நேரம் போக வண்டி ஏன்னா அந்த இதுலேருந்து வரும்போது பார்த்தோன்னா 80-90 வரும். எம்டி வண்டியை. ரோடு வண்டியாக தான் சொல்லவே வேணாம், அதுக்கு மேலே ஓடும். இதை இறங்கியாச்சா திரும்ப ஏற்றும் போது மெதுவாக ஏறும் பாருங்க. தண்ணி போய் இன்னும் 2 பள்ளம் ஆகிக்கிட்டே போகுது. அவ்வளோதான், மேடு ஏறும். ஒரு கீழ் தான் நோட் பண்ணியிருக்கேன். பாதை ஏழுமான்னு தெரியல. கார்லஸ் போயிட்டு தான் ரொம்ப இதுவும். சரி, வேற ஒரு வண்டி போகணுமா? ஒரு வண்டி சைடு எடுக்குது. 2 பேரும் சேர்ந்து நம்ம ஸ்லோ பண்ணி விட்டுருவாங்களோ போல. போகுது. ஏறி ஏறி ஏறி
கடைசியாக ஒரு மேடு ஏறும்போது அந்த வண்டி அந்த சைடு வாங்கிச்சு பாண்டுவேலு. அதுக்கப்புறம் நானும் பல மேடு ஏறி ஏறி இறங்கி போய்கிட்டு இருக்கேன். அந்த வண்டியே காணா. ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கேன். வெயில் வேற பயங்கரமா இருக்கு. ஏதாவது ஓரம் கட்டலாம். தாபா உள்ளெல்லாம் விட்டா ஒழுங்கா இருக்குமான்னு தெரியல. பரவாயில்ல, இப்படியே நிப்பாட்டு. நேரெல்லாம் பார்த்துட்டு போனா கிடைக்குமான்லாம் தெரியாது. டயருங்கெல்லாம் ஹீட்டாக தான் இருக்கு. சரி, ஓகே மக்களே, இங்கே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கிளம்பலாம். இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். பாய்.